வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போறோம். ஒரு அற்புதமான அபிஜித் நட்சத்திரம் நாள் வருதுங்க. இந்த நட்சத்திரம் அவ்வளோ ஒரு அற்புதமான மிக சக்தி வாய்ந்த இந்த நட்சத்திரங்க அபிஜித் நட்சத்திரம். இந்த செவ்வாய் கிழமையில வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும், முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் கிடைக்குங்க. அதனால இந்த சொந்த வீடு இல்லாம இருப்போம் இல்லையா, அந்த சொந்த வீடு அமையறதுக்கான யோகமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கடன்கள் அடையக்கூடிய அந்த யோகத்தையும் கொடுக்கும். அபிஜித் நட்சத்திரமும் அபிஜித் முகூர்த்தமும் தோன்றிய தலம் பார்த்தீங்கன்னா திருமங்கலக்குடி ஸ்ரீ திரு பிராண வரவேஸ்வரர் ஆலயங்க. அதே போல அடுத்த ஒரு தலம் பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அபிஜித் நட்சத்திரத்தை தன்னுடைய மணிமுடியில் இருக்கக்கூடிய மயிலிறகு கடியில வந்துட்டு அதை சூடிக்கொண்டு இந்த உலகத்துக்கு காட்சி கொடுத்த முதல் முறையா அந்த உலகத்துக்கு காட்சி கொடுத்த அந்த திருத்தலம் பார்த்தீங்க அப்படின்னா திருக்கண்ணபுரம் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் கோவிலுங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் நம்மளுடைய புறக்கண்களுக்கு அகப்படாதோ, தெரியாதோ, புலப்படாதோ, அதே போல இந்த திருத்தலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, நீங்க இந்த திருத்தலத்துல பாத்தீங்கன்னா நீங்க எங்கிருந்து பார்த்தாலுமே, எந்த திசையிலிருந்து பார்த்தாலுமே மூலக்கருவறையும் விமானமும் கண்ணுக்கு புலப்படாது, நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறது ஒரு அதிசயமாவே பார்க்கப்படுதுங்க இன்றளவுமே. அதே போல இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த விமானமும் இந்த அபிஜித் நட்சத்திரத்துடைய அந்த பிரகாசத்தை சூடி இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவ சூட்சம ரகசியமாவே சொல்லப்படுதுங்க புராணங்கள்ல. நாம வாழக்கூடிய இந்த கலியுகத்திற்கு ஓரளவுக்காவது இந்த அபிஜித் நட்சத்திரத்துடைய சுபமங்கல கால சக்திகளை கொடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதனால முடிஞ்சா வந்துட்டு இந்த 2 கோவில்கள்ல ஏதோ ஒரு கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. இந்த அபிஜித் நட்சத்திர நாள்ல போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உபயோகமா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே வருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ அதிகமாக வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு. அதனால வந்துட்டு உடம்புக்கு முதல்ல தேவை நீர்ச்சத்து. அந்த நீர்ச்சத்துக்கு நம்ம நிறைய தண்ணி குடிக்கணுங்க. அந்த தண்ணி குடிக்கிறது பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள், தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம வந்துட்டு நம்மளை தற்காத்து கொள்ளலாம். வீட்டு வாசல் படியில வந்துட்டு ஒரு பாத்திரமோ, நீங்க உபயோகப்படுத்தாம சும்மா இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமோ அல்லது வந்து மண்பாண்டமோ இருந்துச்சுன்னா கொஞ்சமா வாயில்லாத ஜீவன்களுக்கு வந்துட்டு தண்ணி வைங்க. இந்த வெயில் காலத்துல தண்ணி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய தேவையா இருக்குதுங்க. அதனால அவங்களுக்கு தண்ணி வைங்க. உங்களுடைய மொட்டை மாடியில வந்துட்டு இடம் இருக்கு அப்படின்னா அதே போல வந்துட்டு கொஞ்சம் பறவைகளுக்கும் தண்ணி வைங்க. இந்த 2 செயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நம்மளுடைய கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய சக்திகள் இருக்குதுங்க. ஒரு நல்ல செயலும் கூடங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா மிக நம்மளை மட்டும் காக்கிறது இல்லாம நம்மளுடைய பரம்பரைக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய விஷயங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பெருசா எதுவுமே பண்ண போறது கிடையாது, கொஞ்சம் தண்ணி தான் கொடுக்க போறோம். அதனால வந்து நம்ம எந்த அளவுலையும் குறைஞ்சிட மாட்டோம் இல்லைங்களா. அதனால இந்த விஷயத்த கடைபிடிச்சு பாருங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.